la. Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சீமான் இப்போ ரொம்ப வேகமாக பேசுகிறாரு, ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, எல்லா தரப்பினரையும் தாக்குறாரு. என்ன காரணம்? ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இறந்து போன அரசியல் தலைவர்களை நீங்கள் விமர்சனம் கூட பண்ணுங்கள், ஆனால் அதை தாண்டி கேலி கிண்டல் பண்ணும்போதோ அல்லது குற்றம் சாட்டும் போதோ, தனிப்பட்ட முறையில் நீங்கள் குற்றம் சாட்டும் போது கூட அவங்க அங்கே பதில் சொல்கிற இடத்துல அவங்க இல்லை. இப்போ நீங்கள் வயநாட்டுக்கு மோடி வரல ஏன் சீமான் கேட்கல அப்படின்னு கேட்குறதும், அவர் பீட்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. அண்ணாமலை சந்திப்பு நடந்த பிறகு இப்போ ஒரு பொது மேடையில் எப்படி ஒரு காவல் அதிகாரிகளை நீங்கள் ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு பேசுகிறீங்க. அதை தாண்டி உங்களுடைய மேடை பேச்சுகள் ஏதாவது நாகரிகம் இருக்கா? மீண்டும் கலைஞரை முன்னாள் முதலமைச்சர் அந்த அடிப்படையில் கலைஞரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாடல்கள் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் இதோட வன்மத்தின் வெளிப்பாடாக தானே இருக்குது. நீங்கள் ஆரம்பமாக சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் போட்ட கூட்டம் எதற்கு? காளியம்மன் நான் அவளை இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன், உங்களுக்கு என்னன்னு கேட்குறீங்க? இதை யார் சொன்ன? காளியம்மன் சொல்லுங்கள். இப்போ இங்கே யாரும் பார்த்தீங்கன்னா சார் நல்லா ஒன்று, இந்த கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் குறைய சொல்ல முடியாது. தொண்டர்கள் நல்லா இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன், இப்போ பாதி பேர் ரெடியாக இருக்கணும். விஜய் ஒரே ஒரு கதவை திறந்து விட்டால் போதும், 2 கதவை வேணாம், ஒரு கதவை திறந்து விட்டால் போதும். அது பின்பக்கமோ அல்லது முன்பக்கமோ கதவை திறந்து விட்டால் நீங்கள் பாதி பேர் போகிறது சரியாக ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி? விஜய் தயாரா இருக்காரு. விஜய் கூட்டணிக்காக ஒரு ஆர்வம். விஜய் சார் விஜய் கூட்டணி, விஜய் தயாரா இருக்கிறாரா? விஜய் சீமானை விஜய் சேர்த்துக்கு தயாரா இருக்கிறாரா? வேற எந்த கட்சி தயாரா இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. அப்ப யார் கூட்டணி? சீமானோட யாருமே போக மாட்டாங்க கூட்டணி. பிஜேபி கூட இருக்காது, பிஜேபி கூட போகாது. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. சீமான் புது வேகத்தோடு மேடையில் பேசுகிறாரா? இதன் பின்னணி என்ன? இதன் அரசியல் தாக்கம் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சேகோரா ஜெய்சங்கர் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு சேகோரா ஜெய்சங்கர். சீமான் இப்போ ரொம்ப வேகமாக பேசுகிறாரு, ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, எல்லா தரப்பினரையும் தாக்குறாரு. என்ன காரணம்? ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப எடுத்தோடனே ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறீங்க. ஆமாம், நெகட்டிவ் இல்லை, நம்ம யாரையும் நெகட்டிவாக பேசணுன்ற நமக்கு நோக்கம் இல்லை சார் எனக்கு. ஆனால் ஒரு மாற்று அரசியலை தரக்கூடியவங்க, ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறவங்க, அதை தாண்டி 2 திராவிட கட்சிகளையும் குறை சொல்லக்கூடியவங்க, தாக்கக்கூடிய இப்படி அப்படியான இருக்கும்போது கேட்டால் நாம் எப்படி நடந்துக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல. நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், யாருமே எந்த அரசியல் கட்சி தலைவருக்குமே சொல்கிறேன்னு கேட்டால், இறந்து போன அரசியல் தலைவர்களை நீங்கள் விமர்சனம் கூட பண்ணுங்கள், ஆனால் அதை தாண்டி கேலி கிண்டல் பண்ணும்போதோ அல்லது குற்றம் சாட்டும் போதோ, தனிப்பட்ட முறையில் நீங்கள் குற்றம் சாட்டும் போது கூட அவங்க அங்கே பதில் சொல்கிற இடத்துல அவங்க இல்லை. அவங்க நீங்கள் தட்டி எழுப்பவும் முடியாது, நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அது யார் வேணா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அதை நம்ம கடந்து போயிடணும். அவங்கள கடந்து போய் இப்போ நிகழ்கால அரசியலுக்கு வந்துடணும். இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம எவ்வளோனா நம்ம குறைகள் சொல்லலாம், ஆட்சியில் குறைகள் சொல்லலாம். நீங்கள் தனிப்பட்ட விமர்சனம் சொன்னாங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, அது நீங்கள் எதிர்கொள்ளலாம். இப்படிலாம் இருக்குது. ஆனால் இறந்து போன ஒரு மனிதர் நீதிமன்றத்தில் கூட போய் முறையிட முடியாது, எழுந்து கூக்குரல முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து மேலும் மேலும் அதாவது எனக்குன்னா ஒரு போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறத தாண்டி திட்டமிட்டு திருப்பி அது பேசுகிறது அது ஏற்றுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சார், அது கலைஞராக இருக்கட்டும், இங்கே அரசியல் மனமாச்சரியங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் சார், காலமாக இருக்கும். முக்கியமாக சமீபத்தில் திரு சீமான் காவல் அதிகாரி பற்றி பேசினது, அவர் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பி, இப்போ பாருங்கள், இப்போ காவல் அதிகாரி திமுக மறுபடியும் தொடர்பு படுத்தி பேசினது, அப்புறம் முக்கியமாக வயநாடு தொடர்பாக பேசும்பொழுது ராகுல் காந்தி எங்கே போனார் ஆனால் தூத்துக்குடிக்கு வரலையே அப்படின்னு. அதில் முக்கியமாக எல்லோருமே கேட்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா, ஏன் திரு மோடி வரல அப்படின்னு சீமான் கேட்கல. அந்த மாதிரி சீமானை நம்ம கேட்கலாமா? கண்டிப்பாக. இப்போ இப்போ ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது தான். ஆனால் முதல்ல நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை இவர் மேடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறாரு. சாதி அடிப்படையில் பேசுகிறது அது ரொம்ப கொடுமையாக அதை முதல்ல இதை முடிச்சிடுறேன். நீங்கள் எந்த ஒரு மனிதனும் நீங்கள் எந்த ஒரு அதிகாரியும் நீங்கள் சாதி அடிப்படையில் மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசுகிறதுன்றது அது பின்விளைவு பெரிய விஷயமாகிடும். ஏன்னா இப்போ நீங்கள் நம்மளை வழி நடத்துறதேன்னு கேட்டால் குறிப்பாக வருவாய்த்துறை, காவல்துறை,
இது ரெண்டுமே தான் நமக்கு வந்து நேரடியாக நம்மளை வந்து நம்மளை வந்து வழிநடத்துகிற சரி நாம் நம்பி வந்து பயணிக்கிறதும் அவங்க தான் நம்மளை ஆள்றதுன்னு கூட சொல்ல முடியும். நம்ம ஆள்பவரே வந்து 2 துறை, வருவாய்த்துறை, காவல்துறை. இந்த அதிகாரிகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையில் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் அடையாளம் காட்டிட்டீங்கன்னா நாளையிலேருந்து எல்லாருமே அந்த மனோபாவத்து மக்கள் வந்து வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து அது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு விஓ வராருன்னா அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லி அப்படியான ஒரு அடையாளப்படுத்திட்டிங்கன்னா மக்களுடைய பார்வையும் அப்படி மாறிடுச்சுன்னா அது ஒரு ஆபத்தான நிர்வாகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து சீர்குலைக்கிற செயல் தான் நான் பார்க்குறேன். அப்படியான அதை வந்து சீமான் பண்ணுறாரு ஒன்று. இப்போ அதை தாண்டி நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடியில் வந்து ராகுல் காந்தி வந்தார், வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல் காந்தி வரல, தூத்துக்குடிக்கு வரல, ஆனால் வந்து வயநாட்டுக்கு போனார் சொன்னாங்களே. இப்போ இதே கேள்வி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கூட கேட்க முடியும். ஏன் பிரைம் மினிஸ்டர் வந்து வயநாட்டுக்கு வரல அப்படின்னு கூட நீங்கள் கேட்க முடியும். இப்போ கேள்விகள் கேட்கறது போயிடல, ஆனால் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒரு பயாஸ்டாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஒரு சார்பாக இருக்குது. ஒரு சார்பான எந்த சார்பாக இருக்குது? அது வந்து பிஜேபிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பி டீமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் தொடர்ந்து சீமான் தொடர்ந்து திமுக எதிர்க்கிறாரு, அதிமுக எதிர்க்கிறாரு, அவரை பி டீம்னு அடையாளம் காமிக்கிறாங்க. சொன்னாங்க திமுகவை எதிர்த்தாவே பிஜேபி தான், திமுகவை எதிர்த்தாவே பி டீம், பிஜேபி பி டீம் தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இப்போ நீங்கள் வயநாட்டுக்கு மோடி வரல ஏன் சீமான் கேட்கல அப்படின்னு கேட்கறதும் அவர் பி டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வேறு சொல்றீங்க. ஆமாம், கன்ஃபார்ம் திமுக எதிர்த்தாவே பிஜேபி பி டீம். இல்லை, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, திமுக எதிர்க்கிறார், அதிமுக தொடர்ந்துன்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை. தொடர்ந்து அதிமுக திமுக வந்து பிஜேபி எல்லாமே எதிர்க்கிறார் நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்துன்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துறேன். செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுறதுன்னு இருக்குது. இன்றைக்கி பலரும் அதான் பண்ணுறாங்க. அரசியல் கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் பெரும்பாலும், நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் எல்லா கட்சியும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகள், அது பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது வந்து நாம் தமிழாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தரை வந்து தாக்கி பேசுறதுன்றது வந்து தொடர்ச்சியாக இருக்குது. ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. தொடர்ச்சிங்கிறது சீமான் திமுகவை மட்டும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்கிறார். அதுதான் இல்லை, இவர் திமுகவை மட்டும்தான் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறாரு, மற்றவர்களை பண்ணலன்னு நான் சொல்ல வரேன். ஆமாம், விக்கிரவாண்டி தேர்தலில் அண்ணா திமுக ஆதரவு கேட்டார். இல்லை, அதுதான் சொன்னேன். இப்போ ஆதரவு கேட்டார். இப்போ எப்படி இருக்காரு கேளுங்க. இப்போ வந்து பிஜேபி அசைன்மெண்ட்டில் இருக்கார். இப்போ நான் கேட்குறேன், இந்த சம்பவம்லாம் எப்போ நடந்துச்சு? ஏன் பிஜேபி அசைன்மெண்ட் வார்த்தை பயன்படுத்துறீங்க? ஆமாம், இந்த ஆடியோ வீடியோ விவகாரம்லாம் எப்போ வந்துச்சு? அது வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. அந்த 1 வாரம் பேசாமல் அண்ணாமலை அவர்களை சந்தித்த பிறகு, சந்திப்பு நடந்த பிறகு, வெளிப்படையாகவும் சந்திப்பு நடந்திருக்கு, மறைமுகமாகவும் சந்திப்பு நடந்திருக்கு. எனக்கு வந்த தகவல் சொல்கிறேன். அண்ணாமலை சந்திப்பு நடந்த பிறகு இப்போ வந்து ஒரு பொது மேடையில் வந்து எப்படி ஒரு காவல் அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு பேசுகிறீங்க? அதை தாண்டி உங்களுடைய மேடை பேச்சுகள் ஏதாவது நாகரிகம் இருக்கா? மீண்டும் வந்து கலைஞரை வந்து முன்னாள் முதலமைச்சர் என்ற அந்த அடிப்படையில் கலைஞரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாடல்கள் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் இதோட வன்மத்தின் வெளிப்பாடாக தானே இருக்குது. நீங்கள் முதல்ல நீங்கள் போட்ட கூட்டம் எதற்கு? நீங்கள் போட்ட கூட்டம் வந்து மின்கட்டண உயர்வை கண்டிச்சு. எங்கேயாவது ஒரு லைன் அங்கே ஏதாவது நீங்கள் மின்கட்டண உயர்வை பற்றி பேசுனீங்களா? நீங்கள் பேசுனது எல்லாமே வந்து திமுக வந்து அட்டாக் பண்ணி நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம், நான் விமர்சிக்க தேவையில்லை. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், முன்னாள் முதல்வர்கள், இறந்து போனவர்கள், பதிலளிக்க முடியாதவர்கள், அவர்களுடைய தரப்பு நியாயங்களை முன்வைக்க முடியாதவர்களை வந்து, இறந்து போனவர்களை வந்து நீங்கள் தரக்குறைவாக நீங்கள் வந்து பேசும்போது அது யாராக இருக்கட்டும், பிரபாகரனை முன்வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுறவங்க, தமிழ் தேசிய கொள்கைகளை முன்வைக்கிறவங்க, அப்போ உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி பி டீம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பி டீம் கூட சொல்ல வேண்டியதில்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிட்டா மாதிரி கூட சொல்ல முடியும். எப்பவுமே பிஜேபி இந்த பேட்டி நடுவில் முதல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, இப்போ இணைஞ்சிட்ட மாதிரி சொல்றீங்க. எவ்வளோ சந்தேகம் இல்லை, ஏன்னா நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இந்த வேலை செய்யும். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மற்ற கட்சிகளை வந்து நீங்கள் வந்து கடுமையாக சாடுவாங்க. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் பிஜேபி கிட்ட சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே சாடுறதும் பேசுகிறதும் மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து உள்ளடி வேலைகள் செய்வதும் இது யார் பண்ணுவாங்கன்னா பிஜேபி தான் பண்ணிட்டு இருக்கு. பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. சீமான் தனித்துவத்தோடு தான் இருக்கு. அதுதான் இப்போ அவர் என்ன கேட்டால் தனித்துவம் எங்கே இருக்குது? அந்த தனித்துவம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வந்து சந்தி சிரிக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, உள்ளடி வேலைகள்னு கேட்டால் வந்து கட்சியில் உழைச்ச வந்து காளியம்மாலையும் வந்து மற்ற நபர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவசங்கரன் போன்றவங்களையும் இன்னும் பல பேரை வந்து நீங்கள் வந்து உள்ளடி வேலைக்கு பண்ணுறீங்க. ஏற்கனவே இங்கே வந்து நீங்கள் வெளியே சொல்கிற வார்த்தை இது உள்ளடி வேலை அப்படிங்கிற. உள்ளடி வேலைக்கு வந்து ஆடியோ வீடியோ வந்துடுச்சு இல்லை? நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? ஆடியோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆடியோ வீடியோ எங்களுக்கு ஃபேப்ரிகேட்டட் சொல்லிடணும்ல, நீங்கள் ஏஐ மூலமாக கொண்டு வந்து அப்படியா சொல்லிடணும். இதெல்லாம் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க. நான் இந்த ஆடியோ வீடியோ விவகாரங்கள் வந்த உடனே நீங்கள் என்ன சொல்லிக்கணும், இது முழுக்க ஃபேப்ரிகேட் பண்ணது, எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது, நாங்கள் பேசவும் கிடையாது, சொல்லணுமா இல்லையா? ஆனால் சொல்ல முடியல. காளியம்மாள் ஒரு முக்கியமான தலைவர், அந்த கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் சார். நான் என்ன கேட்குறேன், யாருன்னா இருக்கட்டும் சார்,
அது முக்கியமாக இருக்கட்டும், முக்கியமாக அல்லாத இருக்கட்டும், நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்லணும்? இது வந்து ஒரு பெண் அவங்க, இது மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணுறது, என் தங்கை அப்படிலாம் நான் பேசவும் கிடையாது, என் தம்பி அப்படிலாம் பேசவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் அதை சொல்லலை. சொல்லாமல் விட்டுட்டு ஆடியோ வீடியோவில் பேசுகிற நீங்கள் உங்களுடைய குற்றத்தை உணராமல் ஒரே சார் நான் ஒன்று சொல்லட்டுமா, கலைஞர் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே ஒரு புள்ளிவரம் வெளியிடுவார். வெளியிட்டு நான் கேட்டால் வந்து மக்களையும் கூட சாடுவார். மக்களை கேட்டால் ஆட்டு மந்தையம் மாட்டு மந்தையம்னு சொல்லுவார். ஏன் மேடையில் கூட சொல்லுவார், நீங்களாம் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்களே, நீங்களாம் எனக்கு வாக்களிச்சிங்கன்னா நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், நீங்கள் எல்லாம் கதையை கேட்டுட்டு போயிடுவீங்க, நீங்கள் கூட்டம் வரும் ஆனால் ஓட்டு போட மாட்டீங்கன்னு பேசி சாடியிருக்கார். அதே கலைஞரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருத்தம் தெரிவிப்பார். மன்னிப்புன்றதை வருத்தமாக்குறதே கலைஞர் தான். நேரடியாக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் வந்து தான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் உங்ககிட்ட. ஏன் அது ஏன் தெரிவிக்கணும்? பெரிய தலைவர், ஆளுமை மிக்க தலைவர், இதுதான் பண்பு. நீங்கள் என்னன்னு கேட்டால் தவறாக ஒரு வார்த்தையை பேசிட்டாலும் கூட நான் இந்த இடத்துல நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், எனக்கு தவறுதலரும் அந்த பேசிட்டேன்னு சொன்னால் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, மீண்டும் அதை உறுதி பண்ணுறீங்க. ஆமாம் நான் பேசுனேன்னு சொல்கிறீங்க. இது வந்து நீங்கள் மற்ற கட்சிகள் சொல்கிறதே தவறு. நான் பாடினேன், இந்த பாட்டை இப்படி பாடுங்கன்னு கூட சொல்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துலையாவது நீங்கள் என்ன செய்யணும், தன் சொந்த கட்சிகளுக்காவது நீங்கள் அவமானப்படாமல் இருக்கிறீங்கன்னா, என் தகையை நான் அப்படி பேசவே கிடையாது, அப்படி நான் பேசியிருந்தேன், ஒரு ஃப்ளோவில் பேசியிருந்தா கூட எனக்கு வன்மம்லாம் எதுவும் கிடையாது, நான் தங்கைக்கிட்ட நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அப்படி தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லிட்டுனா, என் வந்து நான் காளியம்மன் நான் அவளை இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன், உங்களுக்கு என்னன்னு கேட்குறீங்க. இதை யார் சொல்லணும்? காளியம்மன் சொல்லணும். இப்போ இங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சார் நல்லா இந்த கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் குறைய சொல்ல முடியாது. தொண்டர்கள் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் உல்ட்டாவாக இருக்குது. மற்ற கட்சிகள் வந்து கேட்டால் வந்து நீங்கள் சொல்லலாம் கேட்டால் தொண்டர்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி தான். தொண்டர்கள் நல்லா இருக்கிறாங்க, தலைவர் தான் சரியில்லை. தலைவராக தான் தொண்டர்கள் உருவாங்க, அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்படிங்கிற ஒரு தலைவராக. அப்போ நான் கேட்குறேன், நாளைக்கு சீமான் இல்லை ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், ஆனால் என்ன அவங்க கட்சி? கலைஞர் இருந்தார், கலைஞர் இல்லை, இப்போ கட்சி இருக்கா இல்லையா? ஜெயலலிதா இருந்தாங்க, இல்லை, இப்போ கட்சி இருக்கா இல்லையா? இங்க அப்படி சொல்லாதீங்க. அதிமுக ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற கட்சி, இதுவும் கட்டமைப்பு அந்தந்த நிலையில. ஆனா சீமா நீங்க சரி, இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன், வளர்ந்து வர நாளைக்கு இருக்க, நாளைக்கு வந்து டாக்டர் ஐயா இல்லை, யாரையும் நெகட்டிவ் நான் பேசுறது கேட்டா அது வன்மத்தில் பேசுறது சிக்கல். நான் வன்மத்தில் பேசல. நான் எல்லாருக்கும் மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு தான், எனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. நாளைக்கு இல்லைனாலும் எதுக்கு சொல்றேன், அது வந்து ஒரு மக்கள் இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும், விசிகா இருக்கும், அது எப்படி இருக்குன்னு வேறு. இப்போ நான் கேட்குறேன், 8% வாங்கின வந்து தேமுதிக இன்னைக்கு 0.5% கட்சி இருக்கா இல்லையா? ஏன்னா இயக்கம் இது கொஞ்சமாக இருக்குது, பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அப்படி இல்லை. ஆனால் ஒரு மக்கள் இயக்கம் இருக்கும். சீமான் இல்லைனாலும் நாம் தமிழர் இயக்கம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கட்சியிலிருந்து நீக்கணவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட ஒரு பாசறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வரலாறுலேயே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நீக்கப்பட்ட ஒரு பாசறை எங்கன்னா போய் சேர்ந்துருவான், போயிட்டு ராஜீவ்காந்தி மாதிரி, கல்யாண சுந்தரம் மாதிரி எங்கன்னா ஒரு திராவிட கட்சி எங்கேயோ போய் சேர்ந்துடும். ஆனால் நீக்கப்பட்டவரெல்லாம் சேர்ந்து ஒரு பாசறை வச்சுருக்கான். அப்போ என்ன பொருள் இருக்குது? இயக்கம் இருக்கும் சார், இது இயக்கம், கட்சி. ஆனால் சீமான் ஒரு வயநாடுக்கு ஏன் இப்போ நான் கேட்குறேன், இந்த இடத்துல அந்த பிஜேபியோடைய பி டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்களே, இது திரும்ப திரும்ப நாம் தமிழர் மீது சுமத்தப்படுகின்ற பழி. நான் மற்றவர்கள் எப்படி சொல்கிறாங்கல்ல, நான் எனக்கு வர தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சார் இருங்க, நீங்கள் 2024 நல்லா கேட்டுங்க, 2024 நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு பேசுனார். 24 இந்த வருஷம் அதுதான் சார், 2024 வரைக்கும் தான் அந்த கட்சி இருக்கும். யார் சொன்னது? சொன்னது வந்து அண்ணாமலை. 2024 வரைக்கும் தான் கட்சி இருக்கும், அதுக்கப்புறம் கட்சி இருக்காதுன்னாரு. நான் உங்களுக்கு தவறாக சொல்லிட்டேன் போல இருக்கு, மீண்டும் நான் சொல்கிறேன். 2024 வரைக்கும் தான் கட்சி இருக்கும், அதுக்கப்புறம் கட்சி இருக்காதுன்னு பேசினார். அவர் மற்ற கட்சியும் பேசினார், திமுக அதிமுக எல்லாத்தையும் பேசினார். இப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு இருக்கிறார் லண்டன் போகிறதுக்கு, அது வேறு விஷயம். நான் சொல்ல வருது 2024 பிறகு கட்சி இருக்காதுன்னு பேசினார். அந்த அண்ணாமலையோட 2 முறை கட்டி தழுவிட்டார் பொது இடத்துல. ஒன்று சைதை துரைசாமி அவருடைய மகனுடைய அந்த இறுதி அந்த துக்க நிகழ்ச்சியில், இப்போ ரீசெண்டாக ஒரு பொது நிகழ்ச்சியில். அப்போ உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது? என்ன தப்பா சார்? ஒரு கட்சி, ஒரு இயக்கம் நீங்கள் தான் வளர்க்குறீங்க, நீங்கள் தான் உணர்வுபூர்வமாக வளர்க்குறீங்க. ஒரு பொது நிகழ்ச்சி சந்திச்சுட்டா அது அப்போ வந்து உங்களுக்கு இது இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல நீங்கள் கலைஞர்கிட்ட ஏன் செலக்டிவாக நீங்கள் கலைஞர்கிட்ட வரீங்க? இப்போ தான் பி டீமாக வரீங்க. இப்போ கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லை, கலைஞர் விமர்சனம் கலைஞர் ஐயா உயிரோடு இல்லை, ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மா வந்து உயிரோடு இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து கேட்டால் இதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க. உங்கள் கட்சியே இருக்காதுன்னு பேசணும் நபர்
சார் உங்கள் கட்சி இருக்காது சார், நீங்கள் சென்சிட்டிவாக நீங்கள் கட்சி ரத்தம் வேர்வை சிந்தி சரி, வளர்க்குறீங்க இது சார். என்ன நீங்க இது என்ன சென்ஸ் பண்றீங்க? அவங்க வந்து ஒண்ணா போறாங்க. இல்லை ஒன்றா போகிறது இல்லை. இப்போ வந்து டிஎம்கே எதிர்க்கிற அந்த அசைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் அடிங்க, நீங்கள் இறங்கி பேசுங்க. எப்படி இந்த துணிச்சல் வரும்? ஏன் முதலே அடிச்சவர் தானே? என்ன அடிச்சோடு தான் இப்போ வந்து காவல்துறை உட்பட அடிக்கிறாருல்ல. காவல்துறைக்கு சார் நான் மீண்டும் சொல்கிறேன், சரி காவல்துறை இருங்க, நீங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கே காவல்துறை வந்து நீங்கள் வந்தாலும் நான் வந்தாலும் யார் வந்தாலும் அவங்க கொடுக்குற வந்து உத்தரவு கேட்டு செயல்படுறவங்க தான் காவல்துறை. தனி அவங்க ஒவ்வொரு அதிகாரிக்கும் தனி ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துலையும் அரசு என்ன உத்தரவுதோ அந்த உத்தரவு ஏற்று செயல்படுறவங்க தான். நீங்கள் இராணுவத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு இருக்கும், போலீஸுக்கு 24 மணி நேரம் வேலை. சரி, இப்போ உங்களெல்லாம் வந்து இருங்க, உங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறீங்க தெரியுமா, அதுதான் தவறு. நான் கேட்குறேன், முக்கியமாக கேட்குறேன். பாஜக சாதி காவல்துறையை நீங்கள் வந்து ஒரு சாதிக்குள்ளே அடக்க முடியாது. சரி சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சாதிக்குள்ளே அடக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்க. சரி, முக்கியமாக பாஜக நாம் தமிழர் கூட்டணி நோக்கி போயிட்டு இருக்காங்களா? ஆகலாம், ஆக முடியுமா? ஆமாம் ஆகலாம், இல்லைன்னா கட்சி இருக்காது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆச்சு ரெண்டு பேருமே. சார் நான் இப்போ சொல்கிறேன் சார், சீமான் அவர்கள் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு, இப்போ கட்சியோட நிலைமையில் இருக்கிற கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உருகிடுச்சு. இதுதான் உண்மை. அங்கே இருக்கிறவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஏதோ ஒரு வன்மத்தோடு பேச, எனக்கு எந்த அரசியல் கட்சியோட அசைன்மெண்ட் எடுத்து செய்கிறோம் நான் கிடையாது. நாம் தமிழை வந்து இறக்கி பேசணும், திமுக தூக்கி பேசணும் கிடையாது. இப்போ உங்களுடைய செயல்பாடின் மூலமாக உங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே ஒரு அதிருப்தியாகி உச்சநிலை அடைஞ்சு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இது கரையாமல் தடுக்கும். தேர்தலில் அதிக வாக்கு நீங்கள் ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ரவீந்திரன் துரைசாமி தான் இப்படி பேசிட்டு இருப்பார். அவர் வந்து ஜம்ப் ஆகிட்டாரு, அப்படி ஜம்ப் பண்ணிட்டாரு, இப்படி எகிரிட்டாரு அப்படி. அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிட்டாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்ஷனாம் ஆகிட்டாரு. புள்ளி விவரம் காண்பி சார். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த புள்ளி விவரங்கள் இருங்க, இந்த புள்ளி விவரங்கள் நீங்கள் புள்ளி விவரம் பார்க்குறீங்களே ஏறிட்டு நான் இந்த புள்ளி விவரங்கள் பயன்படாது. இப்போ நான் கேட்குறேன், இருங்க இருங்க நான் கேட்குறேன், இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், தேமுதிக புள்ளி விவரம் சொல்லுங்கள். கரைஞ்சி வச்சது. அதே தான் நானும் சொல்கிறேன், ஆனால் அதை தான் நானும் சொல்கிறேன். நாம் தமிழர் உயர்ந்துட்டு இருக்கு சார். அப்படி கிடையாது சார், நீங்கள் நினைக்கிறீங்க சார், தவறு. நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தல், நீங்கள் இந்த தேர்தல், இப்போ அடுத்த தேர்தல் நீங்கள் பாருங்கள், செயல்பாடுகள் முக்கியம். நீங்கள் இப்போ உங்கள் சொந்த கட்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி இருங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 அதிருப்தியாளர் வருவாங்க, அவங்க வந்து நீக்குவாங்க, அவங்க வேற எங்கேயோ போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் யாரை நீங்கள் அடிக்கிறீங்க கேட்டினா, இந்த நாம் தமிழர் கட்சியோட நரம்பு எலும்பை உடைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்னாடி செய்ததெல்லாம் வேற. இன்றைக்கி நீங்கள் இப்போ புதுசு, நான் மீண்டும் சொல்கிறேன் கேட்டால், ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் இங்கே அரசியல் தட்பவெப்பம் மாறும் தமிழ்நாட்டில். இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால், இப்போ பாதி பேர் ரெடியாக இருக்கணும். விஜய் ஒரே ஒரு கதவை திறந்து விட்டால் போதும், 2 கதவை வேணாம், ஒரு கதவை திறந்து விட்டால் போதும். அது பின்பக்கமோ அல்லது முன்பக்கமோ கதவை திறந்து விட்டால் நீங்கள் வந்து பாதி பேர் போகிறது சரியாக ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி? எங்களுக்கு தெரியும் சார். நான் மிகைப்படுத்தல. இப்போ நான் இங்கே வந்து ரவீந்திரன் துரைசாமி இல்லை, சீமானை ஏமாத்துறதுக்கோ இல்லை அது வந்து இல்லை அவர் பேர் எதுக்கு எடுக்க இல்லை, நான் எடுப்பேன். அவர் ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் சொல்ல இல்ல, அவர் நாம் தமிழே ஏமாத்துறாரு. நான் சொல்றேன், இல்ல சீமான் சொல்லாரு, இல்ல சீமானுக்கு சார் நான் கேட்குறேன், மீண்டும் சொல்றேன், சீமானுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் எப்பவுமே இருக்கட்டும், அது நல்லது. நான் பெரிய வீரன் சொல்லிட்டு நான் மவுண்ட் ரோட நடுவில் நான் போக முடியாது. சரி, இல்ல அப்படிதான் இருங்க. இப்போ நான் சொல்றேன், சீமானை ஒரு பெரிய சக்தியாக ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறதா? ஆனால் சீமான் வளர்ந்து வருகின்ற ஒரு நட்சத்திரம், மிகப்பெரிய ஒரு தனியாகவே 8.4% வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறாரு. மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்தால், சீமானை முன்னிறுத்தினால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஸ்டாலினை மட்டுப்படுத்த, பலவீனப்படுத்த வாய்ப்பு ஏற்படும். சரியா தவறா? நான் ஒரே விஷயம் சொல்லிட்டேங்களா, சீமானோட இன்றைய தேதியில் வந்து யாரும் கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. உண்மை. சீமான் தயாராக இல்லை, சீமான் தயாராக இருக்கிறார். முன்னாடி தயாராக இல்லை. தயாரானதுனால தான் வந்து ஆதரவு கேட்டார். 2026 சீமான் வந்து தனித்து போட்டியிட மாட்டார். நான் சொல்கிறேன் போட்டியிட்டார்னா முடிஞ்சிச்சு. கூட்டணிக்கு போனால்தான் ஓரளவுக்கு மிஞ்சும். கூட்டணிக்கு போகலன்னா முடிஞ்சிடும். ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், தயாராக இருக்காரு. விஜய் கூட்டணிக்காக ஒரு ஆர்வம். விஜய் வந்து சார் விஜய் கூட்டணி, விஜய் தயாராக இருக்கிறாரா? விஜய் வந்து சீமானை வந்து விஜய் சேர்த்துக்கு தயாராக இருக்கிறாரா? வேற எந்த கட்சி தயாராக இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா வந்து அதிமுக கதவு திறந்து வச்சு? நான் சொல்கிறேன் சார், விஜய் சீமானோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போக மாட்டேன். எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக மாட்டேன். அதிமுக தயாராக இருந்தாங்களே, எடப்பாடி கதவு திறந்து காத்து இந்த 4 நாளுக்கு பிறகு சொல்லுங்கள். இந்த 4 நாளுக்கு பிறகு
ஏன் சார் ஒரு பொது மேடையில் நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க, அது வந்து மக்கள் பார்க்குறாங்க, சாதாரண மக்கள் பார்க்குறாங்க. இவர் கட்சி தலைவராக அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதை சொல்ல முடியல. ஆனால் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையும் நீங்கள் வந்து ஒரு முன்னாள் எல்லாரையும் இங்கே வந்து ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு முரட்டுத்தனமாக நீங்கள் இருக்குது சார். இங்கே வீரத்துக்கும் முரட்டுத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சார். நீங்கள் ஏதோ வீரமாக பேசதான் நினைக்கிறீங்க. நீங்கள் அப்போ யார் கூட்டணி? சீமானோட யாருமே போக மாட்டாங்க கூட்டணி. பிஜேபி கூட இருக்காது. பிஜேபி கூட போகாது. நான் சொல்கிறேன் பிஜேபி. ஏன்னா அந்த தலைவருக்கு அந்த பக்குவம் இருக்கணும் சார். சார் முதல் தலைமை பண்பு வேணும் சார், தலைவருக்குள்ள பக்குவம் வேணும் சார். இவர் தலைவராகவே இல்லைன்ற நான் சில வார்த்தைகள் பேசினா உங்களால் போட முடியாது. இல்லை வேண்டாம், தலைவராகவே இல்லைன்ற நான். நீங்கள் தலைவர்னா நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த நேற்று பேசுகிற மேடையில் எடுத்து பேச பாருங்க. தலைவருக்குங்க எனக்கு ஒருத்தர் சொன்னார், விஜய் வந்து கூட்டணிக்கு போயிடுவாரா அப்படி சொல்லும்போது, ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் தான். நாங்கள் உட்காந்து பேசிக்கும்போது அவர் சொன்னார், அருமையான வார்த்தை சொன்னார். விஜய்லாம் வந்து சீமானோட வந்து கூட்டணிக்கு போகிறது அவ்வளோ சரியாக இருக்காது. ஏன்னா சீமான் வந்து ஒரு காட்டான். ராத்திரி 12 மணிக்கு ஃபோனை போட்டு, டேய் தம்பி, எனக்கு திருவாரூர் கொடுறா, நீ வந்து தஞ்சாவூர் எடுத்துக்கா. தம்பி எனக்கு மயிலாடுதுறை கொடு, நீ வந்து திருச்சி எடுத்துக்கா. உரிமையில பேப்பர். அதை தான் சார் நானும் சொல்கிறேன். இந்த உரிமைன்றது தான் இங்கே சிக்கலை. ஒரு தலைவருக்குள்ள ஒரு பண்பு வேணுன்றேன். இங்கே விமர்சனங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு பண்பில் தான் நிற்கிறாங்க. இன்றைக்கி மு க ஸ்டாலின் நிற்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால் வந்து அவர்கிட்ட இருக்கிற நிதானம் தான். ஒரு பண்பு இருக்குது. இங்கே எல்லாத்தையும் நீங்கள் எல்லாமே நம்ம பலவீனமாக பார்த்துட்டு போக முடியாது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்குது. மு க ஸ்டாலினோட பலம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானம். ஒவ்வொருத்தருக்கு ஒன்று. நான் மீண்டும் கூட சொல்கிறேன், சீமானுடைய பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மாற்று அரசியல். அதை நீங்கள் வந்து எழுக்கிறீங்க. நீங்கள் மாற்று அரசியல்ன்ற அந்த அந்த அது எல்லாத்தையும் பொருந்தும். அது நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது கூட மாற்று அரசியல் தான். அந்த நீங்கள் இப்போ தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறீங்க, பிரபாகரனை நீங்கள் முன்மொழிகிறீங்க சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரினா பரவாயில்ல, நீங்கள் ஓவர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க. நீங்கள் சரி, ரொம்ப மோசமாக இருக்குது. சரி சரி. ஒரு தலைவர்னா முதல்ல தலைவர் எப்படி பேசணுன்றது நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவருடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிட்ட திரு சேகோரா ஜெய்சங்கர், மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.